மாலை வணக்கத்தை யார் வச்சிருக்கா கூறி சொல்கிறேன். இங்க இருக்கிறவங்களே சத்தமா பேசிருக்கீங்கன்னா யாரும் என் பேச்சை கேட்கவே முடியாது. விநாயகர் சதுர்த்தி சால் போடுறவங்களாம் கடைசியா போடுங்க. வா வா பால வா இந்த குடிக்கிறேன் வாங்கி வளையூர் கிளை செயலாளர் சரவணன் சந்திரன் 2 பேருக்கும் சரவணன் சந்திரன் 2 பேரும் லெப்ட் ரைட்டா நிக்கிறாங்க. ஒன்றிய செயலாளர் என் ஹாட்ல இருக்காரு. அதனால எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வளையூர் மக்களோட கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா வளையூர் முதல் திருக்குடி வரை கார் சாலை வசதி 4 கிலோமீட்டர் கேட்டிருக்கீங்க. அப்புறம் சிமெண்ட் சாலை வசதி கேட்டிருக்கீங்க. அப்புறம் மேட்டுப்பட்டிக்கு 30,000 லிட்டர் ஓடி டேங்க் கேட்டிருக்கீங்க. தார் சாலையை சீரமைத்து தரணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வடிகால் அமைத்தல் 200 மீட்டருக்கு கேட்டிருக்கீங்க. அப்புறம் நூலக வசதி, குடிநீர் வசதி, கிணறில் மூடி அமைத்தல், இது போன்ற பல கோரிக்கையை கேட்டிருந்தீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஸ்டேஜ் ஏறணும்னா இவர் சொன்னார், திருப்பத்தூர் ஏரியை பற்றி ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். திருப்பத்தூர் ஏரிங்கிறது பெரிய ஏரி, அதாவது அது டேம் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ ஏக்கர் இருக்கும்? 1250 ஏக்கர். அதை எப்படி ஃபில் பண்ணணும்னா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அது உடனே நடக்குமானா அது எப்போ நடக்குன்னு தெரியாது. சின்ன பசங்களாம் அமைதியாக இருங்க. அப்போ தான் பேசாமல் இருந்தீங்கன்னா பேசி முடிச்சோடனே சாக்லேட் எடுத்துருவாங்க, சத்தம் போடாமல் இருந்தால் கொடுக்கணும். அப்புறமேலுக்கு பாருங்க ஃப்ளோ போயிடுச்சு. திருத்தலையூர் ஏரியா ஃபில் பண்ணணும். திருத்தலையூர் ஏரியை ஃபில் பண்ணோம்னா அதுவும் 1500 ஏக்கர் ஏரி. அதை ஃபில் பண்ணோம்னா அந்த சைடு உள்ளதெல்லாம் அப்படியே கடை போயிடும். வரிசையாக திருச்சி எம்எல்ஏ, பேரூர், கோமங்கலம் இது எல்லாமே போயிடும். இந்த திருப்பத்தூருக்கு எப்படி தண்ணி வரணும்னா திருத்தியமலையிலிருந்து புலிவளத்துக்கு 13 கிலோமீட்டர். ஆல்ரெடி நான் வந்து ப்ரைவேட் ஏஜென்சிஸை வச்சு சர்வே பண்ணி என் சொந்த காசில் சர்வே பண்ணியிருக்கேன். சர்வே பண்ணுறதுக்கு மட்டுங்க 20-25 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். அது வந்து 20-25 லட்சம் செலவு பண்ணது மட்டும் இல்லை, அங்கேருந்து 13 கிலோமீட்டரு வாய்க்கால் வெட்டிட்டு வந்து அந்த புலிவளை ஏரியை ஃபில் பண்ணணும். அந்த அதில் கடை போகிற தண்ணி அப்படியே வந்ததுன்னா இப்போ திருத்தலையூரில் எக்ஸசைஸ் வந்து அந்த சைடு போய் வாத்தலையில் போயிட்டு அதுக்கு திருப்பி வேறு கொள்ளடத்துல தான் கலக்குது. அது கடலுக்கு தான் போகும். அது இல்லாமல் நம்ம இந்த சைடு சட்டர் ஒன்று போட்டு நம்ம புலிவளை ஏரிக்கு கொண்டு வரணும். புலிவளை ஏரியில் இருந்ததுன்னா புலிவளை ஏரி ரொம்பனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கடை போய் ஒவ்வொரு ஏரியா கடை போய் திருப்பத்தூருக்கு வந்துடும். அதுதான் பிளானு. திருப்பத்தூருக்கு வந்ததுன்னா அப்படியே இங்கிருந்து ஒவ்வொன்றா கடை போய் கடைசியில் கொணலை போயிடும். கொணலை தான் என்னோட பார்டரு. அது வரலும் என் இது இதாகிடும். இது எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல வரும்போது புது எம்எல்ஏவாக வந்தேன். அப்போ ஒன்றும் தெரியாது. இப்பயும் ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 5% 10% கற்றுக்கிட்டேன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நானும் பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அமைச்சரும் அதுக்காக தீவிரமாக வேலை செஞ்சிட்டு இருக்காரு. நம்ம அமைச்சரும் கட்டாயமாக இது நடக்கும். ஆனால் உடனே நடக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். 2வது, நான் திருப்பி எலெக்ஷனில் எனக்கு தளபதி அமைச்சர் இவங்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் திருப்பி நிற்கும்போது அந்த தேர்தலில் நான் உங்களுக்கு தேர்தல் அறிக்கை இப்போ எப்படி ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லி சொன்னோம், அதே மாதிரி அதுக்கும் வந்து என் வாக்குறுதியாக ஒன்று சொல்லுவேன். அதில் நிச்சயமாக நடக்கும். அதனால் கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க. அது வந்து மோடி கவர்மெண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதை எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாரு. இருந்தாலும் தளபதி வந்து அதை வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு நிதியிலிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் 40 நாள் 50 நாள் 60 நாள் வந்துட்டு இருக்கு. செகண்ட் டைமாக முதலமைச்சராக பதவியாக இருக்கும்போது 100 நாளைக்கு 100 நாள் கிடைக்குங்கிறத சொல்லிக்கிறேன். அப்புறம் மகளிர் உரிமை தொகை கேம்ப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் மறந்துடாம திருப்பி அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிங்க. கட்டாயமாக அதுவும் கிடைக்கும். எல்லோரும் இவ்வளோ நேரம் அமைதியாக என் பேச்சை கேட்டதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக நான் இந்த இதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆச்சு. இவ்வளோ நேரம் எங்கேயுமே பேசினதில்லை. இங்கே தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் உணர்வு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த அண்ணன் கையிலே வந்து இந்த வீடியோஸ் வந்து விட்டு போன 3 பேருக்கு இங்க வந்து கூட வந்துடும்.